திமுகவை தேர்தலில் பதம் பார்க்கும் பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதி. திமுக அளித்த வாக்குறுதிகளை அதன் எண் வரிசையில் சுட்டிக்காட்டி இந்த வாக்குறுதி என்னவானது, அது என்னவானது என்று கேள்வி கணைகளால் அரசை துளைத்தி கொண்டிருக்கின்றன தமிழக எதிர்க்கட்சிகள். அந்த வரிசையில் இப்போது திமுகவை நோக்கி வீரியமாக பாயும் கேள்வி கணைதான் வாக்குறுதி எண் 309 என்னவானது என்பதே. கடந்த 2003ஆம் ஆண்டு அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசால் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டது. 2004 ஏப்ரல் 1 முதல் புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை அப்போதைய அதிமுக அரசு தமிழகத்தில் உடனடியாக அமுல்படுத்தியது. ஜனவரி 1, 2004 அன்று அல்லது அதற்கு பிறகு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆயுதப்படைகளை தவிர மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் பொருந்தும். மாநில அரசுகளும் தங்களது ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை பின்பற்றுகின்றன. தமிழகம் போல் பல மாநிலங்களிலும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தரப்பில் பரவலாக எழுந்த எதிர்ப்பால் இந்த திட்டத்தில் இருந்து சில மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறிவிட்டன. ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகம், இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சில மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவது முன்வைக்கப்பட்டு ஆட்சி அமைந்த பின்னர் அது நிறைவேற்றப்பட்டதும் கவனிக்கத்தக்கது. அந்த வரிசையில் திமுக கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளில் 309வது வாக்குறுதியாக முன்வைக்கப்பட்டதுதான் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்பது. ஆனால் இதோ 2026 பிறக்க இருக்கிறது. ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தலே வந்துவிடும். ஆனால் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுலாகவில்லை என்று போராட்ட களங்கள் தகிக்கின்றன. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது, மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி CBS ஒழிப்பு இயக்கம் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அதே போல ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் போராடி வருகின்றன. இந்த போராட்டம் வீரியமடையும் சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் ஏன் வலியுறுத்துகின்றன, அதை அமுல்படுத்த அரசு ஏன் தயங்குகிறது என்ற கேள்விகள் எழுகின்றன. இது குறித்து சற்று தெளிவாக பார்ப்போம். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகான நிதி உத்தரவாதத்தை வழங்குவதாக இருந்தது. அதாவது நிலையான மாத வருமானத்துக்கு உறுதியளித்தது. ஓர் அரசு ஊழியர், ஆசிரியர் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்குவது. பழைய திட்டத்தில் 10 ஆண்டுகள் பணிக்கு மத்திய அரசிலும் 30 ஆண்டுகள் பணிக்கு மாநிலத்திலும் 50% சம்பளம் உத்தரவாத ஊதியமாக கிடைத்தது. கம்யூட்டேஷன், குடும்ப ஓய்வூதியமும் கிடைக்கிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மத்திய அரசில் 900 ரூபாயும் மாநிலத்தில் 7850 ரூபாயும் கிடைக்கிறது. 80 வயதுக்கு மேல் 100 வயது வரை கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம், ஊதிய குழு வரும்போது ஓய்வூதிய உயர்வு, அகவிலைப்படி போன்றவை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவை. ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தில் இருந்து பங்களிக்கும் தொகை சந்தையுடன் இணைக்கப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்யப்படும். பணி ஓய்வுக்கு பிறகு ஊழியர் ஓய்வூதிய தொகையில் ஒரு பகுதியை மட்டுமே மொத்தமாக பெறலாம். மீத தொகைக்கு முதிர்ச்சியின் போது 60% வரி விலக்கு அளிக்கப்படும். மீதமுள்ள 40% வரிக்கு உட்படும் ஆகிய கெடுபிடிகள் உள்ளதாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கூறுகின்றன. இது தவிர விருப்ப ஓய்வு விவகாரத்தில் 21 வயதில் பணிக்கு வரும் ஒருவர் 25 ஆண்டுகள் பணி செய்திருந்தால்தான் விருப்ப ஓய்வில் செல்ல முடியும். இதன்படி அவர் தனது 46 வயதில் விருப்ப ஓய்வில் சென்றால் அவருக்கு எப்போது ஓய்வு வயது 60 ஆகிறதோ அப்போதுதான், அதாவது 14 ஆண்டுகள் கழித்துதான் பே அவுட் கிடைக்கும். இது போன்ற சிக்கலால் தேர்தல் வரும் வேளையிலாவது காரியம் சாதித்து விட மாட்டோமா என்று போராட்டங்கள் வலுத்து வருகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பழைய ஓய்வூதிய திட்டம், மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆராய்வதற்கு குழு அமைத்தது. அறிக்கை தர அந்த குழுவுக்கு 9 மாதங்கள் அவகாசம் கொடுத்தது அரசு ஊழியர்களை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது.
அண்மையில் அமைச்சர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேசிய பிரதிநிதிகளும் கூட கடந்த 4.5 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழுக்கள் அமைத்து காலதாமதம் செய்வதை அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. நிதி பிரச்சனை என ஏற்கனவே கூறியதையே மீண்டும் சொல்கின்றனர் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். போராடுவோரின் உண்மையான பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வு காணாமல் திசை திருப்பும் முடிவுகளை அரசு எடுக்குமேயானால் அது நிச்சயம் தேர்தலில் எதிரொலிக்கும். அதுவும் தமிழக அரசியலில் களத்தில் முன் எப்போதும் இல்லாதது மாதிரியான கூட்டணி கணக்குகளும் புதுமுக வருகைகளும் பாஜகவின் விசிபிலிட்டியும் பிரசன்ஸும் அதிகமாக காணப்படும் நிலையில் திமுக அரசு ரிஸ்க் எடுக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதே தேர்தலில் பேக் ஃபயர் ஆகாமல் காத்துக்கொள்ள ஒரே வழி என்கின்றார் அரசியல் பார்வையாளர் ஒருவர். இது ஒரு புறம் இருக்க, இப்போதைய நிதி நிலவரத்தை கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது சாத்தியமில்லை என்பதால் திமுக அரசு வேறு வழிகளையும் தேடலாம் என்ற பேச்சும் இருக்கிறது. தேர்தல் காலத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வரிசை கட்டுவது, அதை வைத்து எதிர்க்கட்சிகள் கல்லா கட்டுவதும் வழக்கமானதே. ஆனால் இப்போதைய தமிழக அரசியல் நிலவரம் வேறு. புதிய கட்சி, புதிய போட்டி நிலவுவதால் இதற்கு புதுவிதமான அரசியல்தான் எடுபடும் என தெரிகிறது.